வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் சுருள் பூரி. அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனில் இருக்குது. இதுக்கு கலர் வர்றதுக்காண்டி கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது ஒரு 30 செகண்டாவது நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாகும். இது ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கப்பு மாவு எடுத்ததுக்கு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். இது பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இது சர்க்கரை கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். இது கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது ரொம்ப நேரம் கொதிச்சிச்சுன்னா கெட்டியாயிடும். நமக்கு ஒரு பிசு தன்மை வர்ற வரைக்கும் காய்ஞ்சால் போதும். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்மளுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வறுத்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு கலந்துக்கிறேன். அரிசி மாவு வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். இது தேவையான அளவு உருண்டை போட்டுக்கலாம். மாவுக்கு எனக்கு 5 உருண்டை வந்திருக்குது. இதை நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். போட்டுட்டு இந்த உருண்டையை வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 5 உருண்டையும் ஒரே சேஃபாக வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு. இது இந்த ஓரத்துலலாம் தடியாக வரும், அதெல்லாம் இல்லாமல் சமமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த கலக்கி வச்சுருந்ததை மாவும் நெய் ஊற்றி கலக்குனதில் இதில் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்கு மேலே இன்னொரு மேலே சேர்த்துக்கலாம். எல்லாம் சம அளவுக்கு வர மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். அப்படியே இதுக்கு மேலேயும் அதே தடவிக்கலாம். வேறையும் ஒன்று போல் அடுக்கி வச்சாச்சு. அதுக்கு மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். கடைசி இதுக்கும் இந்த மாவும் நெய்யும் சேர்த்ததை கலந்து தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துக்கு மட்டும் லைட்டாக தண்ணி தடவிக்கிட்டு, ஏன்னா பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அதனால் இதே மாதிரி உருட்டி விட்டுக்கலாம் லைட்டாக. இந்த எட்ஜு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும்
இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சு சைஸுக்கு இதை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி லேயர் லேயராக வரும். இதை வந்து லைட்டாக அமுத்தி விட்டுக்கிட்டு இப்படி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சுக்கிடும், அதனால் இப்படி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரி, எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. ரொம்பவும் தீ இல்லாமல் மீடியமாக வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற மாவெல்லாம் வேகணும். இது மாதிரி நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த சக்கரை தண்ணியில் வந்து ஒரு 30 செகண்டு ஊறுற மாதிரி இந்த சூட்டோடையும் சக்கரை தண்ணியில் போட்டுக்கலாம். எண்ணெய் வடிச்சிட்டு ஒரு 30 செகண்ட், ஏன்னா உள்ளே எல்லாம் ஊறணும்ல, தண்ணி ஸ்வீட் ஆகணும், அதனால் போட்டுக்கலாம். அது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் சுருள் பொரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.